இன்றைக்கி கடவுள் உங்களுக்கு கொடுத்துருக்க வசனம் யாத்ராகமம் 16:7. விடியற் காலத்தில் கர்த்தருடைய மகிமையையும் காண்பீர்கள், கர்த்தருக்கு விரோதமான உங்கள் முறுமுறுப்புகளை அவர் கேட்டார். இந்த வசனத்தை கொண்டு கடவுள் நம்மகிட்ட என்ன சொல்கிறது பார்ப்போம். எகிப்திலேருந்து இஸ்ரவேலர்களை கொண்டு வரும்போது எகிப்து சேனைகளை தேவன் எப்படி அழிச்சு போட்டார், எவ்வளோ அதிசயத்தை பண்ணி பார்வோனை கலங்க பண்ணினார், இது எல்லாத்தையுமே இஸ்ரவேலர்கள் பார்த்துட்டு தேவனை பாட்டு பாடி துதிக்கிறாங்க. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் யுத்தத்தில் வல்லவர், கர்த்தர் என்பது அவருடைய நாமம், கர்த்தர் என் பலனும் கீதமுமானவர், இப்படி தேவனை மாறி மாறி பாடி தேவனை துதிக்கிறாங்க. இப்படி அவங்க நன்றி உள்ளவங்களாக இருந்தது எது வரைக்கும்னு பார்த்தோம்னா, அவங்களுக்கு சாப்பாடு தண்ணீர் தேவைப்படாத வரைக்கும் தான். எப்போ இறைச்சி தண்ணீர் தேவைப்பட்டுச்சோ உடனே தேவனுக்கு விரோதமாக புலம்புறது, குறை சொல்கிறது, மோசையை திட்டுறது, இது எல்லாமே பண்ணாங்க. நம்மக்கிட்ட எல்லாமே நிறைவாக இருக்கும்போதோ இல்லை எதுவும் தேவைப்படாமல் இருக்கும்போதோ தேவனை நினச்சி துதிக்கிறத விட கஷ்ட காலங்களில் தேவனை நினச்சி ஆராதிக்கிறது தான் உண்மையான தேவ நம்பிக்கை. நமக்கும் தேவன் கொடுத்துட்டே இருக்கிற வரைக்கும் அல்லேலூயா பாடுறோம். கேட்டதை தராத போதும் தாமதிக்கும் போதும் ஒரு நிமிஷமாவது எரிச்சல் படாமையோ இல்லை நம்பிக்கை இழந்து போகாமையோ இருக்கிறோமா? இஸ்ரவேலருக்கு காடைகளை கொடுத்தாரு. ஆனால் அந்த காடைகளை அவங்க சாப்பிட்டு முடிக்கிறதுக்கு முன்னாடி யாரெல்லாம் தேவனுக்கு விரோதமாக பேசினாங்களோ அவங்க எல்லாத்தையும் அழிச்சு போட்டார். நமக்கும் அதே போல தான். கர்த்தர் வல்லமை உள்ளவர் நமக்கு உணர்த்துவதற்கு நம்ம கேட்டதை கொடுப்பாரு. ஆனால் நம்ம தேவனுக்கு விரோதமாக பேசுனதுனால தேவன் நமக்கு கொடுத்ததை அனுபவிக்க முடியாத மாதிரி செஞ்சிருவார். அப்போது தேவன் நமக்கு கொடுத்ததை வச்சு சந்தோஷமாக வாழணும்னா நாம் காத்திருக்கும்போது முறுமுறுக்காமல் தேவன் கொடுப்பாருன்ற நம்பிக்கையில் நம்ம உறுதியாக இருக்கணும். ஆமேன்.